உங்களுடைய இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திமுக தொண்டன் வீட்டு ஒரு சாதாரண சின்ன கை குழந்தை கூட பயப்படாது. புதிய கல்விக் கொள்கை, முன்மொழி கொள்கை குப்பையே நம்ம மேல கொட்ட பாக்குறாங்க. அதை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க கூடாது. ஏன்னா அவங்க அப்பா ஓட்டு காசியா கேட்டா தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணம் தானே, மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் கேட்காம கொடுக்குறீங்கல்ல, தமிழ்நாடு மட்டும் ஏன் தனியா பாக்குறீங்க? கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். திமுகவால யாரும் அச்சுறுத்தலாம் முடியாதுங்க, நீங்க பயப்படாம இருங்க. உங்களை தான் நிறைய பேர் அச்சுறுத்துறாங்க. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்குங்கிறது திராவிட மாடல். பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, மேலாடை அணியக்கூடாதுன்னு சொன்னாங்க, கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா ஒவ்வொன்றையும் நம்ம மாத்தி இருக்கிறோம். இதுதான் திராவிட மாடல். உங்களுடைய சித்தாந்தங்களை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் போய் சொல்லுங்க, செருப்ப கழட்டி அடிப்பாங்க. இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும்னா இந்த ஒரு உதயநிதி பத்தாது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் உதயநிதியாக மாறி அந்த நீட் தேர்வு போராட்டத்தில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டுடைய நிதி உரிமைக்காக அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் விட்டுக் கொடுக்காமல் போராடும். நம்முடைய உரிமையை நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழக அரசு நிலைநாட்டும். ஆகவே இன்றைக்கு ஒன்றிய பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற வார்த்தையை இல்லாம செஞ்ச பாஜகவுக்கும் அவங்களுடைய அடிமைகளுக்கும் இங்க 2026 ஒரு இடம் கூட இல்லைங்கிற நிலைமையை நீங்கள் அத்தனை பேரும் உருவாக்க வேண்டும்.